ஹாய், இன்னைக்கு ஹெல்தியான பச்சைப்பயிறு கடைசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாதம், சப்பாத்தி, அப்புறம் தோசையோட அவ்வளோ அட்டகாசமான சைடிஷாக இருக்கும். இதை எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பவுலில் ஒரு அரை கப் வந்து பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். பச்சைப்பயிரில் வந்து புரதச்சத்து அப்புறம் நார்ச்சத்துலாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து வீக்லி 2-3 டேஸ் வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போது இதை ஓவர் நைட் சோக் பண்ணி இந்த மாதிரி வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போது வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம அந்த ஊற வச்சுருக்கிற பச்சைப்பயிறு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பச்சைப்பயிரோட நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம உரிச்ச சின்ன வெங்காயம் ஒரு 10-15 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதோட வந்து உரிச்ச ஒரு 7-8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் வந்து அந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணோன்னா தான் அந்த சப்பாத்தி இதோடலாம் சாப்பிடும்போது மைல்டு அந்த புளிப்பு டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து வெயிட்டர் போட்டு நம்ம அதை வந்து அடுப்பில் வந்து வச்சுக்கலாம். இப்போது அது வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வந்து வைக்கக்கூடாது எப்போவுமே வந்து. அது போக சின்ன அடுப்பில் தான் நம்ம குக் பண்ணணும். இதை வந்து ஒரு 5 விசில்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 விசில்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்தோம்னா இதுக்கு கரெக்டாக வந்து சூப்பராக வெந்திருக்கும். இப்போது ப்ரெஷர் வந்து தானாக ரிலீஸ் ஆகணும். அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஓப்பன் பண்ணும்போது முன்னாடி கூடி ஓப்பன் பண்ணோன்னா அந்த வெக்கெல்லாம் நம்ம மேலே அடிக்கும். ஸோ வந்து அந்த பின்னாடி கூடி அந்த லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு கரண்டி வச்சு நம்ம வந்து கலந்து விட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா குக் ஆகிருக்கும். இது ரொம்ப மசிஞ்சதுன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. லைட்டாக மசிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு பருப்பு மத்தை வச்சு நம்ம நல்லா வந்து அதை வந்து கடைஞ்சிக்கலாம். ரொம்ப கடையக்கூடாது, நல்லா நைஸாக கடையக்கூடாது. கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் அந்த பிசைஞ்சு சாப்பிடும்போது அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் சுடு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போது இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம அதை ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு கடாயில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அதில் வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகமும் நல்லா பொரியட்டும். இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பொரிச்சிக்கலாம். அப்படியே நல்லா கலந்து பொரிஞ்சதுக்கப்புறம் 2-3 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் வந்து ஏற்றி அதோட வந்து நம்ம ஒரே ஒரு வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் ஃப்ளேமை ஏற்றி வச்சு இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். அதை நல்லா இப்போது அந்த பச்சைப்பயிறு கடைசலோட இந்த தாளிப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி அந்த குழம்பு எடுத்து நம்ம தாளிப்பு கரண்டியில் ஆட் பண்ணி டக்குன்னு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அதோட நல்லா இறங்கும். இப்போது சுட சுட சாதத்தோட நம்ம வந்து இப்போ அந்த தாளிப்பை ஆட் பண்ண அந்த பச்சைப்பயிறு கடைசியில் எடுத்தோன்னா அவ்வளோ வாசமாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை நல்லா வந்து கலந்து விட்டு நம்ம சாதத்தோடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தோடு ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம கீ ஆர் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது வந்து கிட்ஸு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட வந்து நம்ம பெஸ்ட்டு சைடிஷ்ஷாக வந்து நம்ம அந்த மீன் மேக்கர் ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை மாதிரி ரெசிபீஸ்க்கு துர்காம்பி கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ.